இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான முலாம்பழ சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சர்பத்தாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. ஜில்லுன்னு இந்த வெயிலுக்கு நல்ல இதமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம சப்ஜா விதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் பிசினும் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் பருப்பும் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி உடனே கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முலாம்பழம் ஒரு பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கஸ்டர்டு பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 1/2 லிட்ரு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்து காய்ச்சிக்கலாம். இப்போ அதோடு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போது கஸ்டர்டு பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்து பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு ஜவ்வரிசி. நல்லா வெந்து வந்துருச்சு. பாலும் திக்காயிடுச்சு. இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகவும், ரொம்பவும் திக்காகக்கூடாது. அதனால் கஸ்டர்ட் பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 2 மணி நேரம் வச்சு ஜில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் முலாம்பழம் ஒரு பழம் எடுத்து கட் பண்ணி தோல்லாம் விதையெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதி மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோடு நம்ம பாதாம் 10 பாதாம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் தோல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பால் ரெடி ஆயிடுச்சு, ஜில் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு வந்த முலாம்பழ ஜூஸை இதோடு சேர்த்துக்கலாம். பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் பிசினும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சுகர் பத்தாத மாதிரி தெரிஞ்சால் முலாம்பழம் அரைக்கிலேயே அதோட சுகரும் சேர்த்து இன்னொரு 1/4 கப் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு அரைப்பழம் முலாம்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சர்பத் குடிக்கையில் இதையும் சேர்த்து குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பீஸாக. முலாம்பழத்தில் இந்த மாதிரி சர்பத்தாக செஞ்சு கொடுத்துங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஜில்லுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோடு நம்ம ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். முன்னையே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஜில்லுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
இதில் நம்ம பாதாம் சப்ஜா விதை எல்லாமே சேர்த்துருக்கோம், பாதாம் பிசுனும் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சர்பத்து. இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு நல்ல இதமாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இதில் நம்ம பாதாம் பிசினு சப்ஜா விதை எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப சத்தானதும் கூட, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.